கொடுத்து அப்பாயே மகனே வல்லரக்கா என்னையா இன்றைய நாள் முதலாக அவனி புவன 56 தேசங்களையும் ஆமா சிறப்பாக ஆள வேணுமென்று அவர் செங்கோடு கை கொடுத்தார். ஆமையோ செங்கோடு கையில் வாங்கி அசுரனான வல்லரக்கா வருகின்ற வேளையிலே வல்லரக்கா நாள் முதல் நாடு எல்லாம் ஒன்பரப்பு நகரமெல்லாம் ஒன்பரப்பு கிஷமோ ஒன்பரப்பு பொருட்கள் எல்லாம் ஒன்பரப்பு பணப்பட்டி ஒன்பரப்பு வாழ உலகமெல்லாம் ஒன்பரப்பு கஜனாவோ ஒன்பரப்பு வல்லரக்கா கஜனாவோ ஒன்பரப்பு களஞ்சியமோ ஒன்பரப்பு பொறுப்பு களஞ்சியமோ மகனே வல்லரக்கா நாள் முதலாவணி நல்ல போனம் மேலாம் 56 தேசம் அரசால வேணும் அப்போ தானே கொடுக்க போது சுரனான வல்லரக்கா செங்கோடு கையில் வாங்கி சிம்மாசனம் வந்த சிம்மாசனம் அமர்ந்த போது ஆறில் ஒரு வாங்கி அசையாத மணியும் நீதிமுறை தவறிடாமல் அரக்க நிச்சயம் ஆண்டுவார் நீதி தவறிடாமல் நீதி தவறிடாமல் மங்கம்மா பகுதி கொண்டு பாதம் தொட்டு இருச கொண்டு கரம் எடுத்து கப்பம் கொண்டு கப்பம் கொண்டு கால் பிடித்து உரிமையோடு ஆண்டுவார் 3 வருட அப்படியா ஆண்டுவார் 5 6 வருட அரசாண்டு வாரானே 8 வருட அவை இன்பமுடன் ஆண்டு 9 10 வருட உரிமையோடு ஆண்டுவார் 12 வருட 12 வருட அரக்க பௌசுடனே மாறா அசுரனாகப்பட்ட வல்ல
வல்லரக்கன் வரிடம் 12மாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்தா சரி வரிடம் 12மாக ஆமாம்மா அசுர அரக்கன் அரசாண்டு வருகிறார். ஐயோ அரசாண்டு வாரபோது அவனி புவனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் இந்த அசுர அரக்கனுக்கு பகுதி கொடுத்தார்கள். சரி பாதம் தொட்டு வணங்கினார்கள். இரிஷா கொடுத்தார்கள். இரு கரம் எடுத்தே வணங்கினார்கள். அப்படி வணங்கும் போது இந்த அசுர அரக்கனுக்கு என்னையா தான் என்கின்ற அகம் வந்து விட்டது. எவன் ஒருவனுக்கு அகம் வந்ததோ அகம் வந்தா என்னையா செய்யும்? ஆணவத்தால அழிந்து போவான். அகம் வந்தா அழிஞ்சு போவான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நாமட்ட 4 காசு இருக்குங்கிற அகமும் வரக்கூடாது, தலைக்கணமும் வரக்கூடாது. இது ரெண்டும் வந்துருச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? என்ன பண்ணுவான்? எதுக்கு ஆகும் தெரியலையா? அகம் வந்தா அழிஞ்சு போகுமியா? அப்படியா? ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவன் போக மாட்டேக்கான், அவன் தான் நல்லா இருக்கான். பாத்துக்கோ, அவன் தான் ஆணவன் வந்தவன் தான் நல்லா இருக்கான். கிடையாது, அன்போட நடக்கவே என்னைக்கும் 10 விசாக்கு அடுத்தவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியெல்லாம் இல்லன்னு ஆணவத்தோடு எவன் ஒருவன் ஆண்டாலும் எவ்வளவுதான் ஆண்டவன் பகவான் கொடுப்பாராம். ஒரு வேளாவட்டம் 12 வருஷம் இருக்குமா. இந்த 12 வருஷத்துக்கு பகவான் அள்ளி அள்ளி குடுக்குற அளவுக்கு கொடுப்பாராம். அந்த 12 வருஷமும் அத வச்சுக்கிட்டாம்னு வச்சுக்கோ, ஏன் தக்க வச்சுக்கிட்டா சரி ஒன்னும் இருக்காது. அதை விட நம்ம 12 வருஷம் அந்த பகவான் கொடுக்கறத தக்க வச்சுக்கிட்டோம்னு வையே, நமக்கு 1 இருந்தது 2 இருந்தது 10 ஆகி 15 ஆகி சரி 16 மடங்கு வசந்துருமா. அப்படியா? ஆமா, சரிதான். பகவான் கொடுக்கும் போது ஆணவத்தோட நம்ம அள்ளி செலவழிச்சிட்டோம்னு வையே, அடுத்தாப்புல எத்தனை வருஷம் ஆனாலும் பகவான் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. சரி, அது ஆணவத்தோட ஆண்டா அழிஞ்சு போவாங்க. அதே போல அசுர அரக்கன் தான் என்கின்ற அகந்தையோடு அரசாள ஆரம்பித்தார். சரி, அந்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் அவன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? பகவான நினைக்க மாட்டான், பகவானையும் பஞ்சாச்சரம் சிவனார சிவனாரையும் திருநீரே கொடுங்கோல் ஆட்சியதே கொடுங்கோல் ஆட்சியதே கொடுமையுடன் செல்வாரா. அதே செய்து வரும் நாளை அசுரனோட இடம் மதியில பஞ்சமான பஞ்சம் பஞ்சமாச்சே. அசுர அரக்கன் தான் என்ற அகந்தையோடு அரசாண்டு வாரான். அம்மா பாவி பகவான நினைச்சானா? இல்ல இல்ல. பஞ்சாஜரம் தான் அணிந்தானா? கிடையாது. சிவனாரை நினைத்தானா? இல்ல. திருநீர் பூசினானா? இல்லவே இல்ல. ராமான்னு யாரு சொன்னாலும் முடி நாக்க பிடித்து இழுக்கா, அடி நாக்க கிரிச்சினார். அவன் கொடுங்கோல் ஆட்சி கொடுமையுடன் செய்து வர போது அசுர அரக்கனுடைய தேசத்தில அமையோ பஞ்சம்னா பஞ்சம். கடிய வீட்டு பஞ்சம் இல்ல, எங்க வீட்டு பஞ்சம் இல்ல, கடிய கொடிய பஞ்சம். பருத்தி காட்டுக்குள்ள நின்று தலை விரிச்சு ஆடுது. ஓஹோ, பருத்தி தலை காட்டுக்குள்ள நின்று தலை விரிச்சு ஆடுதா? பேர்பட்ட பஞ்சத்தில அசுர அரக்கனுடைய தேசத்தில என்ன சுவாமி பேர்பட்ட கொடுங்கோல் ஆட்சி செய்து வரக்கூடிய நாளையில அங்க சாரமலை பொழியலைய சாரமலை பொழியலைய பொழியலைய சரமழகு விளையலைய காலமால பொழியலைய என்ன
அரக்கனுக்கு பகுதி கொண்டு கலையே பாதம் தொட்டு கணங்களையே ரச கொண்டு கலையே சொற்கள் கலையே அப்பம் கொண்டு கொடுக்கல சுரனாரே அரக்கனுக்கு அப்பம் கொண்டு கொடுக்கல கால் பிடித்தோம் பஞ்சம் ஐயா கடிய ஒடிய பஞ்சமாட்டி நாளியது உருண்ட பஞ்சம் நாயகனே தோற்ற பஞ்சம் ஆளாக்கு உருண்ட பஞ்சம் ஆளனையும் தோற்ற பஞ்சம் மக்களது உருண்ட பஞ்சம் பத்தவையும் தோற்ற பஞ்சம் மரக்கலது உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம் மன்னவனே பஞ்சம் தோற்ற பஞ்சம் தோற்ற அர அர அப்படி மன்னவனே தோற்ற பஞ்சம் நல்ல உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சோ உருண்ட பஞ்சம் ஆடனையோ பஞ்சோ தோற்ற பஞ்சோ தோற்ற பஞ்சோ பஞ்சம் கடிய கொடிய பஞ்சங்கள் வந்து சேர்ந்தது தாரி வித்தோம் பீலி வித்தோம் பிள்ளைய விலை கொடுத்து வாங்கி உண்ணோம் பசியின் கொடுமையால அவத்திக்கீரை கூட கிடைக்கல ஏமனா அப்பேற்பட்ட பஞ்சம் அப்பேற்பட்ட பஞ்சத்திலே 56 தேசத்தரசர்கள் அசுர அரக்கனுக்கு பகுதி கொடுக்கல பாதம் தொட்டு வணங்கல இருஷா கொடுக்கல கப்ப பணம் கொடுக்கல கால் பிடித்து வணங்கவில்லை இந்த அசுர அரக்கன் பார்த்தான் 12 வருட காலம் பௌஷோடு ஆண்டு வரும்போது அவனி பூவனா 56 அரசர்லாம் வேணுங்கத கொடுத்தாங்க ஆனா இவனுக்கு தான் என்கின்ற அகம் வந்ததுனால அவனி பூவனா 56 அரசர்களும் இவனுக்கு பகுதி பணம் கஸ்தி பணம் இருசா பணம் கப்ப பணம் யாருமே கொடுத்தது கிடையாது அப்பேற்பட்ட பஞ்சத்திலே தாசுரனாகப்பட்ட வல்லரக்கு அவன் எங்கே வருகிறான் தெரியுமா பணப்பட்டிய பாப்பானா பணப்பட்டிய பாப்பானோ பணமெல்லாம் குறைஞ்சி போட்டி பொருள்கள் எல்லாம் குறைஞ்சி போட்டி களஞ்சியத்தை பாப்பா கஜனாவும் காலியாட்சி மந்திரிய வரவழைத்து வாடப்ப மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்லை கேளு நல்ல புவனம் எல்லாம் 56 தேசத்திலும் பகுதி பானம் கிஸ்தி பானம் இருசா பானம் நாங்க வேணும் என்று சொல்லி அப்படியா சொன்ன போது அதை கேட்ட மந்திரி ஆட்டமுன்னு சம்மதித்து ஆட்டமும் புறநடையும்
நடையும் ஓடோடி வாரானே ஓட்டம் வெள்ளடை எங்க வாரா மந்திரி 56 தேசத்துக்கும் ஓடி வாரான் அவனி போனா 56 அரசரிடமும் வந்து ஓடோடி வந்து ஐயா ராஜாதி ராஜர்களே ராஜ மாத்தாண்டர்களே ராஜ மார்த்தாண்ட வீரர்களே எங்களுடைய மன்னன் உங்களோட இடமதில சரி வரிப்பணம் வட்டிப்பணம் கிஸ்திப்பணம் இருசா பணம் வாங்கி வர சொன்னார் என்று ஆமா அப்படியாகவே சொல்ல ஆமா ஐயா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் பார்த்தாங்க என்ன பண்றாங்க அடே மந்திரி உன் மன்னனும் ஒரு நாட்டு மன்னன் சரி நாங்களும் அவனி புவனா 56 தேசத்து அரசர்கள் இருக்கிறோம் அரச மன்னர்கள் ஏனப்பா அவர்களுக்கு நாங்கள் வரி கொடுக்க வேண்டும் வட்டி கொடுக்க வேண்டும் ஆமா பகுதி கொடுக்கணும் பணிந்து நடக்கணும் ஏன் கொடுக்கணும் எதுக்காக அந்த காலத்திலே அவருடைய தந்தை நீதியோடும் நேர்மையோடும் சரி மனுநீதி தவறாமல் மங்களமாகவே ஆண்டு வந்தார் ரிஷிமுகவர்ணன் அவர்கள் மகிமையுடன் ஆண்டு வரும்போது சரி அந்த காலம் மாதம் மும்மாறி மழை பொழிந்திருக்கிறது மாதத்துக்கு 3 மழை 3 மழை வருஷத்திற்கு 3 பூ நெல் விளைந்திருக்கிறது முப்பூ விளைந்திருக்கு அந்த காலம் நீதியோடும் நேர்மையோடும் ஆண்டு வந்தார் இந்த காலம் நீதி நேர்மை உண்டா கிடையாது கிடையவே கிடையாது அதனாலே ஏன் கொடுக்க வேண்டாம் தயவு தாட்சணை என்று இந்த அசுர அரக்கனுக்கு நாங்கள் ஏன் கொடுக்க வேணும் வரி வட்டி கிஸ்தி சரி எங்களுடன் வயலுக்கு வந்தானா களைபறிக்கும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தானா மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாரா மாமனா மச்சானா மானம் கட்டவனே துடிக்கிறது மீசை அடக்கு என்று சொல்வது என் நாட்டினுடைய மக்களுடைய பண்பு மக்களின் பாசம் ஆமா மாதம் மும்மாறி அந்த காலம் மழை பொழிஞ்சிருக்குன்னா சரி யார் யாருக்கெல்லாம் பொழிந்தது தெரியுமா யாருக்கெல்லாம் வேதங்கள் ஓதும் வேதியருக்கு ஒரு மழை வேதங்கள் ஓதும் வேதியர்னா யாரு வேதியருக்கு ஒரு மலை நீதிமுறை தவறிடாத மன்னனுக்கு ஒரு மலை சரி கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை அப்படியா ஆமா அந்த காலத்துல ஆமா அந்த காலம் மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சிருக்கு அந்த காலத்துல சரி வேதங்கள் ஓதும் வேதியர்னு சொன்னா யாரு இன்னைக்கு ஆச்சாரம் படிச்சவங்க ஆச்சாரம் படிச்சவங்க அக்கர காலத்துல வாழ்ந்து வரக்கூடிய ஐயங்கார் ஐயர் என்று சொன்னால் சரி வேதங்கள் ஒரு வேதியர் ஒரு கல்லுக்கு அவர் ஒரு மந்திரம் சொன்னா உயிர் கொடுத்ததுக்கு அர்த்தமா அப்படியா கல்லுக்கு முன்னால வந்து நின்னு அவர் படிச்ச மந்திரத்தை 1000 மந்திரத்தையும் உச்சரிச்சாருன்னு சொன்னா அந்த கல்லுக்கே உயிர் வந்து தலையாட்டி பேசுமா பாத்துக்கோ தலையாட்டி பேசுனதுதான் அதான் வேதங்கள் ஓதும் வேதியருக்கு ஒரு மலை சரி அந்த காலம் நீதிமுறை தவறிய மன்னனுக்கு ஒரு மலை அது யாரு மன்னன் நீதிமுறை தவறிய மன்னன் யாரு நீதியும் நேர்மையோடும் ஆண்டு வருகிற மன்னனுக்கு வாழ்ந்து வருகிற மன்னனுக்கு ஆமா சரிதான் அதாவது நீதியோடு நேர்மையும் வாழ்ந்து வரக்கூட அம்மா பொற்கை பாண்டியன் மன்னனுக்கு மனுநீதி தவறாமல் ஆண்டு வந்தார் அல்லவா அவருக்கு ஒரு மலை கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை அவ யாரு கற்புடைய மங்கன்னா கற்புடைய மங்கன்னா அவதாமன் என் கண்ணகி மதுரையை எரிச்சவா யாருன்னு நினைச்ச எங்க எரிச்சவா கண்ணகி அவதான் கற்புடைய மங்கையா அதான் அப்போ உன் வீட்டுக்காரி கற்புட மங்கையன்னா எடுத்துக்காட்டுக்கு அண்ணாயி சொல்றாங்க கற்புட மங்கை என் மனைவி உன் மனைவி நம்ம இல்லையா நம்ம கட்டக்கார மனைவி கற்புடைய மங்கை இல்லையாம என்ன செய்யட்டும் அந்த காலம் அப்படி மழை பொழிஞ்சிருக்கு இந்த காலம் எப்படி போகுது அரிசி வித்திடும் அந்தனருக்கு ஒரு மலை நீதிமுறை தவறிய மன்னனுக்கு ஒரு மலை ஆனா புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மலை நீ முன்னக்கூட்டியே இங்க வந்துட்டேன்னா அந்த ரெண்டுக்கும் எப்ப போவ கள்ளத்துக்கு அவ புருஷனை கொன்ற பூவையர்னு சொன்னா புருஷனை கொன்னவளுக்கு எப்படிமா பல பையன் அவ எப்படி கொல்லுதா அவ என்ன கல்ல தூக்கி போட்டானே கொல்லணும் எப்படி சொல்றா அவ சொல்லாலே கொன்றுவா சொல்லாலன்னா எப்படிமா அவ ஊசி வச்சு குத்துற மாதிரி சரிண்ணே வாழைப்பழத்துல சொல்லாலே கொன்றுவா பேசி பேசியே சாகடிச்சிருவா நாசமத்த பேர போயவில்ல
ஏ மானகட்ட பேல ஏ முண்டக்கட்டு பேல ஏ உன்னை ஒரு வேலியில போறது உன்னை வெடுக்குன்னு கொத்த உன்னை பேதியில தூக்கி உன்னை பேதியில தூக்கி விட வேலியில இருந்து வெடுக்குன்னு குத்த நீ போற இடத்துல மூஞ்சி கொப்பற வந்து சாவ அப்படின்னு சொல்லாலே சொல்லி 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 கொல்லுவாளாம். இத்தனையும் மைனி வந்து எங்க அண்ணனை சொல்லியாவது. ஆமா அதான் சொல்லியே கொல்லுவாளாம். அதுதான் புருஷனை கொன்ற பூவையர்கள். பூவையர்களுக்கு ஒரு மழை மழை பெய்யுதுன்னு சொன்னா மழை பொழியாது. சரி எங்கன மேகம் நிக்கும் அந்தந்த இடத்துல லேசா தூவலா தூக்கிட்டு போயிரும். லேசா தூவலா சரிதா. அம்மா அதுதான் புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழையோன்னு ஒரு மழை என்றும் அசர் அதாவது அரிசி வித்திடும் அந்தரன்னு சொன்னார். அது என்னமா அரிசி வித்திடுனா அந்தனர்னா யாரு? அந்தனர்னா அந்த காலம் கல்லுக்கும் உயிர் கொடுத்திருக்கிறார் ஆச்சாரம் படித்தவர்கள். சரி ஆனா இந்த காலம் நம்ம அரிசியை வச்சாலும் அதை கொண்டுட்டு போய் என்ன செஞ்சிருவாங்க? ஏமா அந்த காலத்துல நம்ம ஒரு வேதியரை ஐயங்கார நம்ம வீட்டுக்கு ஒரு கும்பாபிஷேகமோ கோயிலுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கிரகப்பிரவேசமோ நடத்தணும்னு சொன்னா ஐயங்கார கூட்டு வந்து அவர் ஒரு பட்டா எழுதிடுவார். பாத்துக்கோ எள்ளு 1/2 கிலோ, பருப்பு 1 கிலோ, காணா பச்சை காணம் 1/2 கிலோ. நம்ம சாமிங்க நிக்காரு வந்து கம்பு எடுத்துட்டு வந்துட போறாரு. வெள்ளக்கானம் 1/2 கிலோ, பச்சை அரிசி 5 படி, புழுங்கரிசி 5 படி, உருட்டு உளுந்து 1/2 கிலோ, சர்க்கரை 3/4 கிலோ, எள்ளு 100 கிராம், நெய் 250 கிராம். பாரு நம்ம சாமி பின்னால உனக்கு இருக்குன்னு இருக்காரு. இதெல்லாம் நம்ம கொடுக்கிறது பெருசு இல்ல, சாமி கேட்கறதும் தவறு இல்ல. நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க படிச்ச ஆசாரத்தை ஓதி நமக்கு இருக்கக்கூடிய தீட்டுகள் எல்லாம் கழிச்சு அந்த காலத்துல வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அத்தனையும் சமைச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அதான் அந்த காலம் பொங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு எது இருந்தாலும் நீங்கி போகும். இந்த காலத்துல அப்படி இல்ல. பாத்துக்கோ அத்தனையும் எழுதிக்கிட்டு நம்மளுக்கு அந்த மந்திரத்தை ஓதி முடிச்ச உடனே தனித்தனியா வேட்டியில கட்டிடுவாங்க. ஆமா அதை வேங்கிறதுக்குன்னு ஒன்னே மாதிரி ஒருதான் இடையில எதிர்பார்த்து இருப்பான். அரை விலைக்கு வாங்க அம்மா கஞ்சி கத்த கதைக்கு வாங்கப்பா சண்டை ஓடிட்டு இருக்காங்க. கஞ்சி கத்த இல்லடா, அரை விலைக்கு வாங்கி முழு விலைக்கு விற்கணும்ல. நீ 10 ரூபாய்க்கு கழிவு ஆயில் வாங்குத, அங்க வந்து 150 ரூபாய்க்கு விற்கல. அப்ப நீங்க எப்படி? நீதியோடும் நேர்மையோடு தவறிய மன்னனுக்கு ஒரு மழை. அதாவது அப்படி மாதம் மும்மாறி மழை பொழிந்திருக்கிறது, வருடம் 30 நெல் விளைந்திருக்கிறது. ஆனா இந்த காலம் எங்கேயாவது உண்டாயா? இந்த காலத்துல யாரு நீதி நேர்மை எங்க இருக்கு? நீதியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது, தயவு தாட்சணையே கிடையாது. சிறியவர் யாருங்கிறதே கிடையாது. அதனால இந்த காலம் என்னால் அதான் பார்த்தாரு. என்னம்மா அப்பந்தான் பாக்குகிறார். ஏன் கொடுக்க வேணும் வரி வெட்டி, ஒருபொழுதும் நாங்கள் தரவே மாட்டோம். சரி மன்னனிடத்துல போய் சொல்லு. என்ன சொல்லு தெரியுமா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். மந்திரி மந்திரி சாப்பனம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதுக்கு சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதுக்கு சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். மன்னனிடம் போய் மண்டபலாய் இறங்குதான் மல்லிகை சொல்லி நெஞ்சு போலும் இறந்துதானால் சொல்லி மல்லு கொடி நாட்ட சொல்லி
வரவும் சொல்லி கோடி நாட்ட சொல்லி செய்ய வரவும் சொல்லி கழக கொடினையும் நாட்ட சொல்லு நாட்ட சொல்லு நாட்ட சொல்லு கழகத்துக்கு சொல்லு வரவும் சொல்லு வரவும் மந்திரி கோடி நாட சொல்லு செய்ய வரவும் சொல்லி அடே மந்திரி மன்னங்கிட்ட போய் சொல்லு மண்டப்பலம் இருந்துதானா மல்லுக்கு வர சொல்லு நெஞ்சுப்பலம் இருந்துதானா யுத்தத்துக்கு வர சொல்லு மல்லு கொடி நாட்ட சொல்லு மல்லுக்கு வர சொல்லு சண்டை கொடி நாட்ட சொல்லு சகுனியத்தை திரட்டி சட்டைக்கு வர சொல்லு கழக கொடி நாட்ட சொல் கழகத்துக்கு வரவே சொல்லென்று அவனி போன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமையா அப்படி அடிமேல் அடியடித்த அகமானமா பேச ஆமா அங்க அடித்த அடி பொறுக்காமல் ஓட்டமும் அடித்த அடி பொறுக்காமல் ஓட்டமும் பெருநடையுமாக ஆமையா அவன் ஓடோடி மந்திரி அரக்கன் அரண்மனைக்கு வருகிறான் அமன்னே அரண்மனைக்கு வரபோது ஐயோ மந்திரியாரிடம் அதில அசுரனான வல்லரசன் மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ வரி பானோ வட்டி பானோ பானோ இருஷானோ மந்திரி இருசா வட்டி பணம் வரி பணம் கிஸ்தி பணம் இருசா பணத்தை எல்லாம் எங்க மன்னா நான் வாங்க போறது உண்மைதான் அவனி போன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆமா என்ன அடிமேல அடி அடித்தார் என்ன அவமானமா பேசுனாரே அது மட்டும் இல்லை மன்னா சண்டை கோடி நாட்ட சொன்னார் சண்டை செய்ய வரவும் சொன்னார் கோடி நாட்ட சொன்னார் கோடி நாட்ட சொன்னார் செய்ய வரவும் நாட்ட சொன்னாரத்துக்கு வரவும் சொன்னார் வரவும் சொன்னார் வரவும் சொன்னார் ஐயா ராஜமன்னா அவனி போன 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் உங்களை சண்டை கொடி நாட்ட சொன்னார் சண்டை செய்ய வர சொன்னார் யுத்த கொடி நாட்ட சொன்னார் யுத்தத்துக்கு வரவும் சொன்னார் கழக கொடி நாட்ட சொன்னார் கழகத்துக்கே வரவும் சொன்னார் என்று சொல்ல உடனே அவனி புவனா 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்னை அடிமேல அடியடித்த அகமானமாகவே பேசினார்கள் நான் அடித்த அடி பொறுக்காமல் ஓடோடி வந்தேன் மன்னா என்று சொல்ல ஏய் மந்திரி என் பேர சொன்னியாடா என்னத்தை எடுத்தான் வாழ உறவுறானா ஐயா மந்திரி மன்னா உங்க பேரை சொன்ன உடனே அதாவது 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் வாழ உருவிட்டு வந்துட்டாங்க நானும் தலை பிழைச்சது தம்புராம் புண்ணியம் என்று சொல்லி ஓடோடி வந்தேன் மன்னா என்று சொல்ல அடே மந்திரி விடு நாம் போய் ஒரு கை பார்த்து விட்டு வருகிறேன் நாமளிடம் இருக்குகின்ற படைகள் எல்லாம் திரட்டு
திரட்டுப்பா நாமளிடம் இருக்கின்ற படைகள் எல்லாம் யாது பண்ணா பட ஆனப்படம் என்னாச்சு? ஆனப்பட பூரா நந்தவனத்திலே முடங்கி போச்சு பாத்துக்கோங்க. நந்தவனத்துக்கே போயிடுதா? ஆனப்படம் ஆருணிய வனமதிலே அமர்ந்து போச்சு. ஆருணிய வனமும் ஒண்ணுதான், நந்தவனமும் ஒண்ணுதான். அப்படியா? சரி, உனக்கு நந்தவனம் மச்சான் வாங்க. ஆருணிய வனமும் நந்தவனமும் ஒண்ணுதானா? ஒண்ணுதான் பாத்துக்கோ. குதிரைப்படம் என்னாச்சு? குதிரைப்படம் எல்லாம் கொட்டகத்திலே உடங்கி போச்சு. கொட்டாரத்திலே உறங்கி போச்சா? சாப்பாடு இல்லன்னா என்ன பண்ணும்? இத்து போய் கிடக்கு. ஒட்டகப்படம் என்னாச்சு? ஒட்டகப்படம்லாம் அத்தனையும் பாலைவனத்துல ஓடி போச்சு. பாலைவனத்திலே ஓடி போச்சா? 4 துண்டு ஈத்தம்பழம் கிடைக்கும்னு ஓடி இருக்கு. சரி சரி. ஆமா, 4 துண்டு ஈத்தம்பழம் சாப்பிட. ஈத்தம்பழமா பேரிச்சம்பழமா? ரெண்டும் ஒரு பழம் தானோ? அதான் ஈத்தம்பழம். ஈத்தம்பழம்ங்கிறது வெளிநாட்டுல, நம்ம ஊர்ல பேரிச்சம்பழம்னு சொன்னா தான் தெரியும். நீ பாச பேசுறதுல உனக்கு என்ன சொல்லவா தெரியணும்? உன் பாசைய பார்த்தா தெரிய வேண்டாமா? அவனுக்கு பாச வந்துகிட்டே இருக்கு. அதனாலே மன்னா சற்று பொறுங்கள். சண்டை செய்வதற்கு நாம இடத்துல சைனிகம் பத்தாது. கிடையாது கிடையாது. அதனாலே இப்படிக்கே போனீரானா? நீங்கள் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து பழையபடியா அவனி போன 56 தேசத்தையும் நீங்க ஆளலாமே. அதனாலே மன்னா சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம், சண்டை வேண்டாம், சடவு வேண்டாம், வேண்டாம், கம்பு வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பாலா வேண்டாம், கட்டாரி சூரி வேண்டாம், நீங்க ராஜம்மன்னா ஒத்தையில நீங்க ஒத்தையிலே நான் இன்னும் உலகத்தை ஆள வேணுமே. ஆனா ஆமா, ஆண்டவன் பகவான் எங்கடா இருக்காரு? ஆண்டவன் பகவான் எங்கேயும் இருப்பார். மன்னா தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், ஒம்முள்ளும் இருப்பார், எம்னுள்ளும் இருப்பார். மன்னா ஆண்டவன் சிவபெருமான் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். ஆமா, ஏழைகள் மனதில் எங்கும் ஏகமாகவும் இருப்பார். ஆமையா, உன்னுள்ளும் இருப்பார், என்னுள்ளும் இருப்பார். அதனாலே இப்படிக்கு போனீரானா? ஆண்டவன் சிவபெருமானை காண முடியாது. ஆமையா, ஆடை ஆபரணங்களை கழட்டி அந்த புறத்தில் வைத்து விட்டு நீங்கள் ஆண்டவன் சிவனாரை நினைச்சு தவம் இருக்க வேணுமே. ஆனா தலைய முட்டை அடிக்கணும், சாம்பல பூசணும், சாம்பல நல்லா பூரா போட்டணும். அப்படியே போய் ஆண்டவன் நினைத்து தவம் இருக்க வேண்டும் என்று சொல்ல சுராரக்க நாகட்டும் என்று சம்மதித்து எப்படி வருகிறான் தெரியுமா? சுவாமி தலைய முட்டை தான் அடித்தான், தலைய முட்டை தான் அடித்தான், சாம்பலையும் பூசுவானா
இருக்கணும், அரும்பெரும் தவம் இருக்கணும், ஈஸ்வரன் நினைக்கணும், இருந்து தவம் செய்ய வேணும் என்று சொல்லி 1000 முழம் கம்பம் கொண்டு காட்டுக்கு வாரா. சண்டாள பாவி காட்டுக்கு வார போது ஆகாத நேரம், அமடு வரும் காலம், பொல்லாத நேரம், அவனுக்கு பின்னால சொல்லாமே வருது. பாவி சண்டாளனுக்கு சொல்லாமல் வருகிறது. ஆமா ஆமா, சொல்லாம வருது. அதை சகனம்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தானா சண்டாளே அவன் கொஞ்சம் கூட சகனம் என்றே எண்ணல. அவனும் அசுர குலத்துல அரக்கர் குலத்துல பிறந்தவன், 5 அறிவு படைச்சவன். அவன் எண்ணத்துக்கு தகுந்தால் தனமா நினைப்பான். அதனால வரக்கூடிய சகனத்தை சகனம் சனியவனு நினைச்சானா இல்ல. ஆகாத நேரம் அமடு வருங்காலம், ஆமா ஐயோ இல்லாத நேரம் சொல்லாமல் வருவதை அறியாமல் தெரியாமல் அவன் எப்படி வருகிறான் தெரியுமா? வருகிறான் 1000 மோளஞ்சாமி கம்பம் காட்டுக்கு தான் காட்டுக்கு தான் வார போது என்ன யாரு அழகுமானா வார போது காட்டுக்கு தான் வர போது உணர்ந்தரே வர போது தலையில் வாசல் தலையில் வாசல் தட்டிடுமா. அசுர அரக்கன் காட்டுக்கு வாரா, வீடு விட்டு வார போது வாசல் படி தட்டுகிறது, தலைவாசல் வார போது தலையிலே வாசல் தட்டுகிறது. அத சனியன் என்று எண்ணாமல் அப்படியே அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் முனந்தேறு வார போது முனந்தேறு வார போது பூனையது குறுக்கல்லாச்சு பூனையது குறுக்கல்லாச்சு மூணாவது தெருக்கடந்து நாலாந்தேறு வாரானே நாலாவது தெருவதில ஆயது குறைத்திடுமா ஊழையது வெட்டிடுமா நாலாவது தெருக்கடந்து அஞ்சாந்தேறு வாரானே அஞ்சாவது தெருவதில அலறுதையோ அலரும் சத்தம் கேட்டிடுமா ஆறாவது தெருக்கடந்தா ஆறாவது தெருக்கடந்து தெரு வார விளையாடி வாராள முத்தழகி அம்பிகையா வீரப்பெல்லாம் வீச போல முடியழகா நீண்ட பல்லழகா சடையோடு ஆயிர சொருவத்தோடு சடையோடு விளையாடி வாராள குற்றாலம் தீர்த்தம் கொண்டு விளையாட பிறந்தவரா அழகி அம்பிகையா பேச்சு பிரம்ம ராசுலையா விளையாடி வாராளே வீரப்பெல்லாம் வீசடையா காடு கட முடியா போல முடியழகா நீண்ட பந்தழகா ஆரவார சொருவத்தோடு சக்தி கொண்ட முத்தழகி வீரமெல்லாம் வீசடையா முத்தழகி அம்பிகையா தாடு தட முடியா
விழுந்த சட மேல்கடலோ நீராட கீழு பக்கம் விழுந்த சட கடலோ நீராட உச்சியில விழுந்த சட அழகி அம்பிகையா உலகமெல்லாம் நீராட ஆடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா அவோ ஆதாரே போட்டு வாரா ஓடி வாரா சோங்கோட்டை மாநகரத்தில ஏ முத்தளை சத்தியே அம்பிகையா அவ மரபரோடு வம்சத்திய அவ ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாடி போட்டுவாளா ஆதாடி போட்டுவாளா நல்ல புலவையோடு புல போட்டு வாராள போட்டு வாராள அம்பிகையா முத்தழகிய வேப்பமுள கையில் எடுப்பாள் முள கையில் எடுப்பாள் ஆடி வாராள ஆடி வாராள பறைய கையில் எடுப்பாள் கையில் எடுப்பாள் வரம் கொடுப்பாள் அம்மா ஆடுவாளம் பாடுவாளாம் ஆடுவாளம் பாடுவாளா ஆதாடி போடுவாளா ஆதாடி போட்டுவாளா ஆதலோகம் பிறந்தவளாம் பிறந்தவளா சக்தி கொண்ட முத்தழகிய விளையாடி பிறாரான அவனடு சாமம் போல சாம வேளையில சாம நேரத்தில எனக்குங்க சாமம் போல நஞ்சு போட்டா நஞ்சு இருக்கும் சாம வேளையில கொடி போட்டா கொடி இருக்கும் கொடிய சாம வேளையில ஆடி வாரா ஓடி வாரா சத்தே ஓடி வாரா அவளே போட்டு வாரா ஓடி வாரா பார்மகளே அருள் புரிவாய் அருள் புரிவாய் பார்மகளே அருள் புரிவாய் குறைகள் பாட அருள் புரிவாய் அருள் புரிவாய் பார்மகளே எடுத்த கதை இசைகள் பாட இசைகள் பாட அப்படியே படித்த கதை குறைகள் பாட பார்மைகளே அருள் புரிவாள் எடுத்த கதை இசைகள் பாடே ஈஸ்வரனே அருள் புரிவாள் சொன்ன கதை குறைகள் பாட குறைகள் பாட ஆதே சொர்க்கேசார் புரிவாய் அருள் புரிவாய் சொர்க்கேசார் புரிவாய் குறைகள் பாட சொர்க்கேசார் அப்படி அசுரனான வல்லரக்கேன் அசுரனான வல்லரக்கேன் அரக்கன் 12 வருட காலம் பகவான நினைக்கணுமே பாரதமும் இருக்கணுமே சிவனார நினைக்கணுமே நினைக்கணுமே இருந்து தவம் செய்யணுமே இருந்து தவம் செய்யணுமே
கேட்டிடுமா அஞ்சாவது தெரு கடந்து ஆறாம் தெரு ஆரானே ஆறாவது தெருவதிகளை அசுரனான அரக்கனே ஆகாதே சகுனமெல்லாம் அதே சகுனமெல்லாம் அணியா வருவதையோ என்னை ஆறாவது தெருவதில ஐந்தாறு பெண்கள் கோடி அழுது கொண்டு மாறாரே அளந்தரு வாரானே ஏழாவது தெருவதில என்ன கோடாங் கொண்டாடுவன் எதிரால வரவும் கண்டாங்க ஏழாவது தெருக்கடந்து எட்டாந்தரு வாரானே எட்டாவது தெருவதில அணியும் சன்னலும் எதிரவர கண்டானே ஒன்பதாம் தெரு கடந்து ஒன்பதாம் தெரு ஆரபோதே ஒன்பதாம் தெருவதில வரியது குறுக்கராட்சி உடச்சத்தாங்க கராட்சி ஒன்பதாம் தெரு கடந்து பத்தாம் தெரு வாரானே பத்தாவது தெருவதில படம் எடுத்து ஆடிடுமா அசுரனானே சகுனமெல்லாம் 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 சனியன் என்று என்னைய என்னலையே அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் ஆகாத சகுனத்தெல்லாம் சனியமுடன் நினைச்சானா? கிடையாது கிடையாது, ஒரு பொழுதும் நினைக்கல. ஆகாத சகுனம் சனியன் என்று எண்ணாமல் என்னாவ நாடு விட்டான், நகர விட்டான், 4 பனை சுனை கழித்து ஐயோ குண்டு விட்டான், குமுடு விட்டான். அமல்லே 8வது வனமதிலே மேகிரி பர்வதத்தில் அசுரனாகப்பட்ட வல்லரக்கு என்னையா பண்றான்? இப்பேற்பட்ட வனமதிலே இருந்து தவம் செய்தேமையானார் இது வந்தோமானால் ஆண்டவன் பகவான் வருவார், வர நமக்கு தருவார் என்று ஐயா அவர் எப்படி தவம் இருக்க வருகிறான் தெரியுமா? எப்படி எப்படி நாம கொண்டு வந்த தவச்சாலை அலங்காரங்களை செய்து தவம் இருக்க வேணுமே என்று அசுரனாகப்பட்ட வல்லரக்க என்ன பண்றான்? குளித்து சாணபானம் முடித்து ஈரத்துயில் களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் அவன் எப்படி தவம் இருக்கிறான் தெரியுமா? சுவாமி சார்ந்து கொண்டு நல்ல தரமோனி தரமோனியே சந்தனத்தால் போரோ கோட்டா போரோ
குற்றம் வியாபாரி பானதானே வியாபாரி பானதானே வேலை செய்த தானே அற அற அங்க வேலை செய்த அசுரனாகப்பட்ட வல்லரக்கே ஆண்டவன் நினைத்து தவம் இருக்க வேணுமென்று குளித்து சாணபானம் முடித்து ஈரத்துயல் களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் சரி சாந்தால தரமுலகனா சந்தனத்தால் கோலமிட்டான் மாவால தரமுலகனா மஞ்சளால கோலம் போட்டான் கோலமிட்ட இடமதுல ஒரு பானை பொங்கல் வச்சான். பொங்கல் விடும் வேளையில என்னம்மா பொங்க பானை வெந்து வேகாமல் இருக்கு ரெண்டா வெடிச்சது. வரும்போது ரெண்டா மகிழ்ந்தது. அப்ப நம்மளுடைய குற்றமா இல்ல வியாபாரி பானை தானே இது நம்ம வேளாரையா செய்த குற்றம் தானே ஆமா என்ற அசுரரக்கன் மனமிதில எண்ணிக்கொண்டு வருகிறான் தெரியுமா வருகிறான் கோலமிட்ட இடம் அதில ஒரு பானை பொங்கல் வைத்து விட்டு தேங்காய உடைப்பான் தேங்காய உடைக்கும் போது கண்ணோடு கண்ணாக செதறி தேரோடி தேங்காதானே கண்ணோடு கண்ணா கண் செதறி போக கண்டா அது ஓடுது தேரோடி தேங்காயா இருக்க கண்டு இது நம்ம மீது தேரோடி தேங்காதானே நாமல் செய்த குற்றமா இல்லையே இது தென்னை மரத்து வாக்குதானே அசுர அரக்கன் வந்து கற்பூரத்தை கொளுத்துவானா கற்பூரத்தை கொளுத்துவானே காத்து வந்து அணைத்திடும் காத்து வந்து அணைக்கும் போது அவளோட குற்றமில்லை அவளோட குற்றமில்லை அவராயம் குற்றந்தானே அப்படி என்று சொல்லி வல்லரக்க என்று சொல்லி வல்லரக்க வல்லரகள் என்னை ஏது செய்தாரானா என்று சொல்லி வல்லரக்க மனமதிலே என்றுதானே நாமளுடைய குற்றமா கிடையாது. காட்டுக்குள்ள கற்பூரம் ஏத்துனா காத்து வந்து என்ன செய்யும்? காத்து வந்து கப்புன்னு அணைக்கத்தானே செய்யும். அது நம்ம மீது குற்றம் இல்ல, நம்ம மீது குற்றம் இல்ல. ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து வேண்டிய கிரியைகளை செய்து அசுரக்க ஆள நல்ல குளிய வெட்டி 1000 மூலம் கம்பம் நாட்டி கம்பத்தடி மேலே எல்லோ கனத்த சொப்பு கொடத்தை வைத்தான் கனத்த சொப்பு கொடத்தின் மேலே மான்குளைய முடித்து வைத்தான் மான்குளைக்கு வேலையில் மணி உருண்ட தேங்காய் வைத்தான் மணி உருண்ட தேங்காய் மேலே எதள வைத்தான் எதளே மேலே கொட்ட பாக்கு வைத்தான் கொட்ட பாக்கு மேலே மல்லி மல்லி முத்து ஒன்றி முத்து பருப்பு நான வல்லரே முத்து பருப்பின் மேலே வரலி அரும்பவை சவரலி அரும்பு மேலே முச்சொன்கனிய வைத்தான் மூச்சாங்கனிக்கு மேலே வாரி முட்டை ஒன்று வைத்தான் வாரி முட்டை மேலே ஊசி
மனதிலே எண்ணி வேண்டிய கிரிகைகள் எல்லாம் செய்து அசுரனாகப்பட்ட வல்லரக்க ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து 26 வருட காலம் இருந்தத்தவம் செய்து வருகிறார். 12 வருட காலம் பாரத்தவம் செய்து வருகிறார். ஆண்டவன் சிவனாரே மனமதிலே எண்ணி அவன் அசுர அரக்கன் ஊசித்தவன் எப்படி இருந்து வருகிறான் தெரியுமா? சாமி 1 2 வருட காலோ 1 2 வருட காலோ உரிமையோடு இருந்து 3 வருட காலோ முக்கணன காணாமல் இருந்து வாராமல் 4 வருட காலோ நலமுடனே தவம் இருந்தார். 5 நல்ல வருட காலோ ஆண்டவன தானே ஆண்டவன அருந்தவங்கள் வாரா மனதில் எண்ணி அருந்தவங்கள் இது வாரா 7 வருட ஈசனையும் தானே தவம் செய்து வாரா 8 வருட அம்பரம் தானே தவம் இருந்து வாரா 9 வருட உடையவன தான் நினைத்து ஊசி தவம் செய்து வாரா 10 வருட பகவான தான் நினைத்து தவம் செய்து 26 வருட இருந்து தவம் செய்து வாரா 12 வருட பகவான காணாமல் பகவானையும் காணாமல் தவம் செய்து வாரா உறங்கிடாமல் உண்ணாமல் உறங்கிடாமல் உடையவன் புகழ் மறந்திடாமல் அரணை நல்ல அரணை என்று அருந்தவங்கள் செய்து வாரா சிவனே நல்ல என்று சிவனே சிவத சிவபெருமானே மனமதிலே எண்ணே அசுர அரக்கன் உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய புகழ் மறக்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனுடைய புகழ் மறக்காமல் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா மகாதேவா சர்வலோக நாயகா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா உண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா ஆபத்துக்கு இளையோனே ஈசா இறைவா ஏழை பிரகாசா ஆமையா என்று பரமேஸ்வரா என்று அமண்ணே அரக்கன் வருடம் 12 அவனோ பாரத்தவங்களை செய்து வருகிறார். அப்படி தவம் இருந்து வரக்கூடிய நாளையில ஒரு நாள் தினமதியில அவன் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? சுவாமி 2 நல்ல வருட பகவானே காணாமல் சுரனான வல்லரக்கு வல்லரக்கு பாரதவங்கள் வல்லரக்கு அடே தவமருந்து வாரபோதே மண்டையில செலவுரேகே மண்டங்கள் கட்டிடுமா கொண்டையிலே செலவுரிவியே
செலவுரிலே கூட கட்டி முட்டையிட செலவுரிலே அதே நாவதில முளைத்த புல்லு நாலு மோளும் யாரும் ஓட உள்நாவில் முளைத்த புல்லு 9 மோளும் யாரும் ஓட உச்சியில முளைத்த மாறம் உள்ளங்காலில் ஜோரிய உள்ளங்காலில் முளைத்த மாறம் உச்சியில பழத்தொடீர ஆண்டவன காணாமல் பற்களெல்லாம் பாசி பெற்று ரோகமெல்லாம் சடைகள் பின்ன அசுரனான வல்லரக்க இந்த நல்ல கோலத்தோடு கோலத்தோடு தவமருந்து மாறான கோலத்தோடு ஏன்பா உனக்கு என்ன 10 மாசம் ஆகுது இருக்க முடியலையா? இல்லம்மா 12 வருஷம் அந்த கோலத்தோட தவாப் இருக்காமன்னு சொன்னா குத்துக்களை இருந்து நெளிக்க முடியாம ஒருவேளை வயத்தையும் பானை மாதிரி வச்சுக்கிட்டு இப்படின்னு வாரிய எனக்கு ஏன் அதான் உனக்கு வயத்துல இன்னும் பாண்டங்குண்ட வந்துருச்சோன்னு நினைச்சேன். எனக்கு ஒண்ணும் வராது பாத்துக்கோ. உனக்கு வந்ததுன்னா பின்னாலதான் வரும். பின்னால யாருக்கு குடுக்காரனுக்கா தளத்துக்காரருக்கா கட்டக்காரருக்கா? எனக்கு தான் வரும். உனக்கு ஆமா முன்னால வராது பின்னால வரும். அடா ஒன்னு தூக்கி வெயில்ல போட தரவே ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து அம்மா அசுர அரக்கன் சரி கோலத்தோட தவம் இருக்குகிறான். எப்படி பற்கள் எல்லாம் பாசி பெற்ற ஆமா ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன சரி ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து வருடம் 12மாக ஆமா ஐயா பகவானே தஞ்சமனு தவம் இருக்கான். தவம் இருந்து வருகிறான் அசுர அரக்கன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழ் மறக்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனுடைய புகழ் மறக்காமல் அரகரா சிவ சிவா சம்போ மகாதேவா அம்மா சம்போ மகாதேவா சர்வலோக நாயகா சாமுண்டீஸ்வரா சத்தியின் மைந்தனே சத்தியின் சொருபா என் பகவானே பரம்பொருளே ஆண்டவா என்று 12 வருட காலம் அந்த அரசுரனான வல்லரக்க அத்துவான காட்டுக்குள்ள இருந்து தவம் இருந்து கொண்டிருக்கான். ஆண்டவன் சிவபெருமானே வனமதில எண்ணே ஆமையா வருடம் 12மாக தவம் இருக்க ஆமண்ணே அரக்கன் செய்யும் தவம் எங்கே வருகிறது தெரியுமா சுவாமி? சாம நாடு நல்ல சாமம் போலே சாம நாடு